வெல்கம் டு த அல்டிமேட் கேட் ஆஃப் 2026 கம்பேக். இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்பேக்கை ஏன் உங்களால் 2024 கொடுக்க முடியல, 2023 கொடுக்க முடியல, 2025 கொடுக்க முடியல, இந்த எல்லா வருஷமும் ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கம்பேக் பற்றி யோசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம மங்கி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மங்கி எஃபெக்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களோட ஷிப்பு. ஓகே, இந்த ஷிப்பை வச்சுக்கிட்டு தான் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஓகே, இந்த ஷிப்புன்றது வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட பிரெயின். ஓகே, இந்த ஷிப்பை நம்ம ஓட்டாமல் நமக்குள்ளே இருக்கிற குரங்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வண்டியை கொண்டு போயிட்டு கோல்ஸ் கிட்ட விடாமல் டிஸ்ட்ராக்ஷன், சிம்பிளாக இந்த குரங்கோட வேலையே என்ன அப்படின்னா, நம்மளை வீக் ஆக்கணும், இன்செக்யூர் ஆக்கணும், நம்மளை கில்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சிம்பிளாக நம்மளை மாறவே விடாது. ஓகே, இதுதான் இந்த மங்கியோட வேலை. இப்போ இந்த மங்கியை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னாலே முக்கால்வாசியான பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, இங்கே பல பேர் லாக் ஆகிறது என்னன்னா, ஃபுல் கண்ட்ரோலில் மங்கி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ மங்கி ஆட்டோமேட்டிக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விட்டுருது. ஸோ கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயமே பண்ண முடியல. ஓகே ப்ரோ, எனக்கு நீ மங்கின்னு யாரை சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்னு சில பேர் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். அதாவது, உங்களுக்கு இந்த கோலுக்கு போகணும்னு தெரியுது கரெக்டாக, பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு பானு, ஆல்கஹால் ஸ்பெல்லிங் தெரில, ஏன்னா நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன், அதனால் தெரில. அடுத்தது வந்துட்டு வேறு ஏதாச்சும் லைக் சம்திங் கேர்ள்ஸ் மேபி, இல்லை அப்படின்னா இப்போ பாய்ஸ் வேறு ஏதாச்சும் மேலே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கு மேலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது தேவையில்லைன்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் மங்கி தட் யூ ஹாவ். இந்த குரங்கு தான் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ரீசன். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரி. நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஹாப்பியாக நடமாடிட்டு இருக்க இந்த மங்கியை நம்ம கொல்லணும். ஓகே, இந்த மங்கியை நம்ம கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக வந்துட்டு இந்த மங்கியை நம்ம எப்படி கொல்ல முடியும்? உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது, இந்த மங்கியை வந்துட்டு நீங்கள் எல்லார் மாதிரியும் போயிட்டு அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, மங்கி நம்மளோட ஃபாஸ்ட். ஓகே, அனாலஜியாக சொல்கிறேன். ஓகே, மங்கி நம்மளோட ஃபாஸ்ட், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் மங்கியை பிடிச்சி கொல்ல முடியாது. ஓகே, சரி, வேற ஒரு டெக்னிக், ஃப்ரெண்டாகி கொள்வது. ஓகே, நீங்கள் மங்கி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இவென்ச்சுவலி உங்கள்கிட்ட அது இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை இன்னும் டார்ச்சர் தான் பண்ணும். அல்டிமேட்லி மங்கியாக இருந்தது நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று அதை போய்ட்டு கொல்ல ட்ரை பண்ணுறது, இல்லை அப்படின்னா அது கூட ஃப்ரெண்ட் ஆகிறது. இது ரெண்டுத்துல நீங்கள் எது பண்ணாலும் சரி, இந்த மங்கி கொரில்லாவாக மாறிடும். ஓகே, இது கொரில்லாவாக மாறுறதுன்னா என்னன்னா, இது உங்களால் அழிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறதுலே முட்டாள்தனமான விஷயம் அதுதான். ஓகே, இப்போது உங்களோட மங்கியோட வேலை என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணணும். அதோட பெரிய வெப்பனை உங்களை கில்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு 30 நாள் ஜிம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் 20 நாள் தான் போகிறீங்க அப்படின்னா, இந்த மங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, பாரு உன்னால் 10 நாள் போக முடியல, ஸோ நீ எதுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமலே கன்வின்ஸ் பண்ண வச்சு என்ன பண்ணிடும் அப்படின்னா, உங்களை ஃபுல்லாக ப்ரொகாஸ்டினேஷனுக்குள்ளே தள்ளி விட்டுரும். ஓகே, monkey will simply focus on the negative things that is surrounded by you.
ஓகே, அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இட் வில் மேக் யூ டு ஃபீல் கில்ட். ஒன்ஸ் யூ ஃபீல் கில்ட் யூ ஒன்ட் டூ எனி ஒர்க். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ வில் பி லேசி. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மங்கி உங்கள்கிட்ட இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய நெகட்டிவ் திங்ஸ் பண்ண வச்சுக்கிட்டு உங்களை சுத்தமாக நிம்மதியே இல்லாமல் பண்ணி விட்ரும். இதுதான் இந்த குரங்கோட வேலை. சரி, இந்த மங்கியோட அல்டிமேட் வெப்பன் என்னன்னு பார்த்துட்டோம். இது கூட நம்மளால ஃப்ரெண்டாக பேசியும் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி டைரெக்டாகவும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டோம். எப்படி தான் அதை நம்ம கொல்ல போகிறோம்? ஓகே, நான் சொல்கிற கதையை கொஞ்சம் நேரம் இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு போட் கொடுத்துட்டாங்க. ஓகே, போட் இல்லை, இன்ஃபேக்ட் ஷிப்பே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு மங்கியும் கொடுத்துட்றாங்க. அதுதான் நமக்குள்ளே இருக்கிற வில்லன். ஓகே, இது நான், இது மங்கி. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்கிற கோலுக்கு ரீச் ஆகணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட கோல் என்ன, இந்தியாவிலேருந்து வந்துட்டு இங்கிலாந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது போகிற வழியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மங்கி உங்களை கோலை ரீச் பண்ண விடாமல் உங்களை டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே ரீச் பண்ண விட்டும். ஓகே, டிஸ்ட்ராக்ஷனை ரீச் பண்ண விட்டு உங்களை கடைசி வரைக்கும் அந்த கோலுக்கே போக விடாமல் பண்ணிடும். இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மங்கியை நான் டைரெக்டாக கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். இது கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோலுக்கு ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஷிப்பில் இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணணும். இந்த ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஹைட் பண்ணுறதுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மங்கியை நம்மளால் டைரெக்டாக கொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் நம்மள்கிட்ட இருக்கிற சோறை ஃபுல்லாக ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மங்கி ஆட்டோமேட்டிக்காக பசியிலேயே செத்துரும். ஓகே, அல்டிமேட்லி வி வாண்ட் டு கில் த மங்கி. ஓகே, பிகாஸ் நம்ம மங்கியை டைரெக்டாக கொள்ள ட்ரை பண்ணோன்னா அது உஷாராயிடும். ஓகே, ஏன்னா மங்கி நம்மளோட ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் எவ்ரி திங். பட் நீங்கள் சாப்பாடை ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பசி தாங்காமல் அதுவே செத்துரும். சரி, இப்போ சாப்பிடாமல் இருந்தால் செத்துரும்னு சொல்கிற, என்ன எதை நீ சாப்பாடுன்னு சொல்கிற, எதை நான் ஹைட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க, ஒரு எல்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்னோகிராஃபி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும் போல இருக்குது. இதில் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, இது டேரெக்டாக உங்களுக்கு தோணவே தோணாது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக கன்சியூம் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ரெகுலராக பண்ணுற இடத்த விட்டுட்டு ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஹேபிட் எதுவுமே உங்கள் கூட வரவே வராது. நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் தூங்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பான் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் வெளியில் போய் ஹோட்டலில் தங்கினீங்கனாலும் சரி, இல்லை வேறு ரூமில் இருந்தீங்கன்னா கூட யூ ஒன்ட் கெட் த ட்ரிகர். ஓகே, ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் தான் அல்டிமேட்லி மேக் யூ டு வாட்ச் திஸ் ஷிட் அண்ட் டூ திஸ் ஸ்டஃப். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான். ஓகே, உங்களை சுற்றி இருக்கிற கியூஸ் தான் இந்த மங்கியை ஆக்டிவேட்டே பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணணும். இதை நீங்கள் கட் டவுன் பண்ணாலே போதும், ஃபுட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். ஸோ மங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும். ஓகே, இப்போது நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா இந்த மங்கியை கொல்றது. ஓகே, இந்த மங்கியை நம்ம கொல்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மங்கியோட பேட்டர்ன்ஸை ட்ராக் பண்ணுறது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம டோபமைன் டிடாக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட புது ஹேபிட்ஸை, புது பேட்டர்ன்ஸை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான். எனக்கு வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப எக்ஸசிவாக டீ குடிப்பேன். ஓகே, எனக்கு டீ தேவையில்லைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும்.
நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 டீ கிட்ட குடிப்பேன். பட் இப்போ அந்த 5 டீலேருந்து நான் 2 டீயாக மாற்றுறதுக்கு இது ஒரே ஒரு டிப் தான் ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் என்னை ட்ரிகர் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த மங்கியை யார் தட்டி எழுப்புறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய டீ ரொட்டீன் நான் சொல்கிறேன். மார்னிங் வந்துட்டு ஒரு டீ குடிப்பேன். அடுத்தது ஆஃபீஸ் போனோன்னே ஒரு டீ குடிப்பேன். அடுத்தது வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டீ குடிப்பேன். அப்புறம் 4 மணி ஒரு 5 மணி போல் ஒரு காஃபி குடிப்பேன். திருப்பி வந்துட்டு ஒரு 6:30 7:30 போல் திருப்பி ஒரு டீ குடிப்பேன். ஓகே, இப்படி தான் என்னோடய பேட்டர்ன் இருந்துச்சு. நான் அதை எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் ஒரு டீ எனக்கு நெசசரி. ஸோ நான் அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ எனக்கு செகண்டாக ஒரு டீ குடிக்கிறேன்ல ஆஃபீஸ் வந்தோன்னே, இது ஆக்சுவலாக எனக்கு குடிக்கணுன்னே தோணாது. ஓகே, எனக்கு அந்த டெம்டேஷனே இருக்காது. பட் எனக்கு கூட இருக்கிற இன்னொரு கொலீக் வந்துட்டு அவர் டீ குடிக்கலை, அதனால வந்துட்டு என்னை டீ குடிக்கிறதுக்கு இன்வைட் பண்ணுவார். சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் டீ குடிச்சிட்டேன். அதாவது இந்த இடத்துல இதுதான் கியூன்றேன். ஓகே, ஏன்னா நான் டீ குடிக்கிறதுக்கான அல்டிமேட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இன்விடேஷன் வந்ததுனால தான் எனக்கு அது ஞாபகமே வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கியூஸ் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு போனோகிராஃபி ஒரு பர்டிகுலர் டைமில் பார்க்கலாம். லைக் நான் வந்துட்டு ஒரு 11:30 போல் பார்ப்பேன். அப்போது அல்டிமேட்லி லேட் நைட் தூங்கும் போது தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வருது. ஓகே, லேட் நைட்டு யாருமே இல்லை, தனியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள இந்த கியூ அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுது. ஓகே, அது எதுன்றத ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, இமீடியட்டாக நான் அதை தடுத்து நிறுத்த சொல்ல. ஓகே, நீங்கள் கரெக்டாக வந்துட்டு எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த பெட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சடனாக தோணும், ஓகே இப்போ பண்ணலாம். ஓகே, அந்த பிளேஸு, அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற கம்ஃபர்ட்டு, இது எல்லாமே உங்களோட சேர்ந்து அந்த எமோஷனுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஓகே, அதை பண்ண வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுது. இன்னொரு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகே, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பேன், இல்லை அப்படின்னா யூடியூப்க்கு ரிசர்ச் பண்ணிருப்பேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் நான் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஓகே என்ன பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு கியூ எதுவாக இருக்குது அப்படின்னா, என்னோட மொபைல் ஃபோன் தான். என் பக்கத்தில் இருக்கிற மொபைல் தான் என்னை இந்த எமோஷன் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுது. என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அங்கே இருக்கிற மொபைல் தான். ஓகே, புக்கு படிக்கும்போது எதுக்கு மொபைல்? அந்த இடத்தையே நீங்கள் கட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைலை இக்னோர் பண்ணிட்டீங்கனாலே இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கட்டிங் டவுன் த கியூ. நீங்கள் கியூஸ் எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணாலே போதும். சில டைம் வந்துட்டு நம்மள அறியாமலே உள்ளே போகும். ஓகே, ஏன்னா சில டைம் நம்மளை தாண்டி நம்மளோட மங்கி அந்த விஷயத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கும். நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி மொபைலு, இந்த ஃப்ரெண்டோட இன்விடேஷன், அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக உட்காந்து பான் பார்க்குற இடம், இந்த மாதிரி லொக்கேஷன், இந்த மாதிரி எதெல்லாம் உங்களை வந்துட்டு உங்களோட பேட் ஹேபிட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ராக்ஷனுக்கோ உங்களுக்கு கியூ கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் டவுன் பண்ணுறது எப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அந்த இடத்த நீங்கள் சிம்பிளாக அவாய்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக கட் டவுன் பண்ணிடலாம். இப்போ கட் டவுன் பண்ணது போக இப்போ நான் புதுசாக என்ன பண்ணுறது? நீங்கள் புதுசாக எது பண்ணுறதா இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ள ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் கியூஸ். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக வர விஷயம். ஓகே, நான் இந்த எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை தடுத்தாலுமே நமக்குள்ளே இருக்கிற திங்கிங்கை தடுக்கிறது தான் அதை விட பெரிய சேலஞ்சே. ஓகே, நம்ம சடனாக உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கும் போது ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லை அப்படின்னா ஓவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறதே வேஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அந்த ப்ராசஸை பண்ணாலே போதும், முக்கால்வாசியான விஷயம் முடிஞ்சிடும். ஓகே, நான் சிம்பிளாக எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ நாளைக்கு கொஸ்டின் எப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, அப்படி கேட்டால் என்ன பண்ணுறது,
இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு படிக்காமல் நான் 10 மினிட்ஸ் திங்க் பண்ணிருக்கிறதுனால என்னால் அல்டிமேட்லி என்னோட மார்க் வந்துட்டு கம்மியாக தான் போகுது. ஓகே, இந்த தாட் வந்துட்டு இதுதான் இன்னொரு மேஜர் வில்லன் இந்த மங்கின்ற விஷயத்தில். இந்த மங்கி எக்ஸ்டர்னலாக பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு இன்டர்னலாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸோ இன்டர்னலாக நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போதும் சிம்பிளி சி வாட் யுவர் மங்கி இஸ் டூயிங். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஓகே, அது திங்க் பண்ணுறது யூஸ் இல்லைன்றதும் நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம திங்க் பண்ணுறோன்னா அதுக்கான காரணம் நம்மளுக்கு மங்கி தான் அப்படின்றது தெரியும். இப்போ நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மங்கி அப்படியே பாருங்கள். சரிப்பா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மங்கி கிட்ட கோவமே படக்கூடாது. ஓகே, கோவப்படக்கூடாது. இல்லை அப்படின்னா அதுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கூடாது. இல்லை அப்படின்னா போ 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 சைத்தானே போ அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு அதை துரத்தக்கூடாது. துரத்துறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரில, துரத்த டக்குன்னு ஞாபகம் வரல, துரத்த இப்போ வந்துட்டு துரத்தக்கூடாது. ஓகே, என்னன்னா இப்போ வந்துட்டு மங்கி வந்துட்டு சொல்லுது நாளைக்கு எக்ஸாம் கஷ்டமாக இருக்க போகுது. ஓகே, இப்படி சொன்னிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஷ்டமாக இருந்தால் பார்த்துக்கலாம், கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஓகே நம்ம வந்துட்டு அப்போனா இந்த கொஸ்டின் படிக்கலையே, அப்போ அந்த லெசன் படிக்கல, அப்போ அதுலேருந்து தான் கேட்பான். இப்படி நீங்கள் மங்கியோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. மங்கியோட நீங்கள் டிஸ்கஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு அயோக்கிய பையன். குரங்குக்கு நம்ம பேசுகிறதே புரியாது. ஓகே, அவன்கிட்ட பேசுறது அப்படின்றதே சுத்த வேஸ்டான ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஏன் பிள்ளை எனக்கு தோணுது அப்படின்னும் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஓகே, இப்படி நீங்கள் 2 பண்ணாலும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த மங்கின்ற விஷயம் கொரில்லாவாக மாறிடும். ஓகே, இல்லை அப்படின்னா அது துரத்தக்கூடாது. போ 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 அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தாலே போதும். அந்த மங்கி என்ன சொல்லுது, நாளைக்கு எக்ஸாம் கஷ்டமாக இருக்க போகுது, சரி இருந்துட்டு போட்டோம், இவ்வளோதான் உங்கள்கிட்ட பதிலே வரணும். ஓகே, இருந்து போட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. என்ன சொன்னாலும் சரி, அப்படியா, ஓகே சரியா, அது என்ன சொல்லுதுன்றத ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகே, அந்த குரங்கு சொல்கிறத ரிசீவ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ட்ரிகர் ஆகிறது தான் அதுக்கு ஃபுட்டே. ஓகே, நீங்கள் அதுக்கு ஃபுட்டே தரக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபுட்டு தரல அப்படின்னால குரங்கு செத்துரும், அவ்வளோதான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே மங்கின்றது 2 வேலை தான் பண்ணுது. ஒன்று எக்ஸ்டர்னல் கியூஸ் மூலயமா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, இல்லை அப்படின்னா நம்மளை இன்டர்னலாக நம்ம தாட்ஸ் கூட உட்கார வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இந்த 2 இடத்துலையுமே நம்ம காம்பனாக பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அப்சர்வ் த மங்கி. மங்கியை வெறும் அப்சர்வ் பண்ணாலே போதும், அதுக்கிட்ட நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணாமல் இருந்தாலே போதும், முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோபமைன் டிடாக்ஸ் இதே மாதிரி நீங்கள் 3 நாளைக்கு பண்ணணும். ஓகே, நீங்கள் உங்களோட சும்மா உட்காந்துருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது, ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த 3 நாள் உட்காரும் போது நானும் உங்கள் கூட சேர்ந்து உட்கார தான் போகிறேன். ஏன்னா எனக்குமே நான் ப்ரொடக்டிவாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த 3 நாள் நீங்கள் டிடாக்ஸ் பண்ணாத ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிளானிங்கை போட்டுக்கலாம். ஓகே, இந்த 2026 டூ அண்ட் நாட் டூ, இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் ஒர்க் பிளேஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெகுலரான ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகே, சில பேர் பெட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சில பேர் சோபாவில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா சில பேர் தரையில் உட்காந்து இது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகே, அந்த இடத்துல உங்களுக்கு வேலை உருப்படியாத போகாதனால தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா உங்களால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, உங்களோட ஒர்க் பிளேஸை நீங்கள் கெடுத்துட்டீங்க. ஓகே, அந்த இடத்துல சாப்பிட்றது, அந்த இடத்துல எல்லாமே பண்ணுறது, அப்படி பண்ணுறதுனால அந்த ஒர்க் பிளேஸை ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ மொதல் விஷயமா உங்களோட ஒர்க் பிளேஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஒர்க் பிளேஸ் பண்ணுற இடத்துல என்டர்டெயின்மெண்ட் இருக்கவே கூடாது. ஓகே,
அங்கே உட்காந்துட்டு பிளான் பண்ணுறேன்னு உட்காந்து பிளான் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, சம்மந்தமே இல்லாமல் அடுத்த 2 மாதத்துக்கு பிளான் போடுறேன்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. அது பிளான் போடும்போது நல்லாயிருக்கும், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் நாட் கோயிங் டு அப்ளை பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் பிளானிங். ஓகே, அந்த இடத்துல பிளான் போட்டிங்களா, முடிஞ்சு. ஓகே, நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ பிளான் முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்தது ஆக்ஷன். அந்த கோலுக்கான ஆக்ஷனை நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட்றதோ, இல்லை அப்படின்னா தூங்குறதோ, இல்லை அப்படின்னா பவர் நேப் எடுக்கிறதோ, இல்லை அப்படி வேறு எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு டூ சம் ஒர்க். இல்லை எடிட்டிங் பண்ணுவீங்கன்னா அங்கே தான் உட்காந்து எடிட்டிங் பண்ணணும். இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அங்கே தான் உட்காந்து படிக்கணும். ஓகே, நீங்கள் கம்பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸை அதுக்கு டெசிக்னேட்டடாக கொடுத்துருங்க. ஓகே, அந்த ஒர்க் பிளேஸ் மேலே நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அது அவ்வளோ நீங்கள் ஒரு கோயில் எப்படி பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அந்த இடத்த பார்த்துக்கணும். ஓகே, அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷனே வரக்கூடாது. அந்த இடத்துல போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, உங்களுக்கு நோண்டணும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு 5 மினிட்ஸ் வேறு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. இல்லை அந்த இடத்த விட்டுட்டு தரையில் உட்காந்தோ இல்லை சைடில் உட்காந்தோ வேற எங்கேயாச்சும் போய் அந்த வேலையை பாருங்கள். அந்த ஒர்க் பிளேஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி மங்கி ஒரே ஒரு சின்ன ட்ரிக் நம்மள்கிட்ட பண்ணும். ஓகே, எனக்கு இந்த மங்கி வரைகிறது பிடிச்சிருக்கு, அதனால தான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த மங்கி நம்மள்கிட்ட கடைசியாக யூஸ் பண்ணுற வெப்பன் என்னென்னா கில்ட். ஓகே, இதை நான் ஸ்டார்டிங்லேயே பேசியிருப்பேன். பட் இந்த கில்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, எதுலேயுமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஓகே, சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ டைம் என்ன அப்படின்னா 4:36. ஓகே, பட் நான் இந்த வீடியோ 12:30 எடுத்து முடிச்சிடணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ நான் மங்கி சொல்கிறத கேட்டுட்டு கில்ட்டாக இருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன். அடுத்த ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செஸ் ஆடிக்கிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இல்லை லீட்ஸ் எடுக்கிறேன்னு வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஓகே, இந்த மங்கியோட வேலையே உங்களுக்கு கில்ட் ஆகிறது தான். ஸோ நீங்கள் கில்ட்டே ஆகக்கூடாது. ஓகே, சிம்பிளாக எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா, நான் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வேலை ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துட்டு வீடியோ போட மாட்டேன். ஓகே, அது ரேராக நடக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட இருப்பான். அவன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், போடுறதே இல்லை வீடியோ, அவ்வளோதான், எதுவுமே பண்ணுறதில்ல. பிகாஸ் he wants to think me that he is thinking that he is motivating me, but ஆக்சுவலாக அவன் என்னை கில்ட் ஆக்குறான். நான் அப்படி அவன் சொல்கிற மாதிரி இந்த கில்ட்டுன்ற எமோஷனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா மங்கிக்கு சோறு கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2-3 நாள்ன்றது 23 நாள் ஆகிடும். ஓகே, நீங்கள் நிறையா டைம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் பண்ணதை மிஸ் பண்ணது இது எல்லாத்துக்குமான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மிஸ் அவுட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு நாள் மிஸ் அவுட் பண்ணதை ரீசனாக வச்சுக்கிட்டு உங்களை கில்ட் ஆக்கி அதை அப்படியே நாள் அதிகமாக்கிட்டே போயிடும். ஓகே, ஸோ சிம்பிளாக கில்ட்டுன்ற விஷயத்தையே உங்கள் மூளைக்கு கொடுக்காதீங்க. ஓகே, அடுத்தது என்கிட்ட நான் ஒரு சின்ன உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பட் நான் வந்துட்டு பான் பார்க்குறத ஸ்டாப் பண்ணாலுமே நான் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வச்சுட்டு தான் இருந்தேன். ஓகே, என்னாலாம் வந்துட்டு சில டைம் அதை கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ண முடியல. ஆனால் நான் இதை பண்ணதுக்கப்புறம் நான் கில்ட்டே ஆக மாட்டேன். நான் மாஸ்டர்பேஷன் பண்ண முடித்தோடனே கில்ட் ஆக மாட்டேன். நான் ஃபேப் பண்ணேன்னா ஏன் கில்ட் ஆக மாட்டேன் அப்படின்னா, கில்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் மித்த ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ட்ரஸ்ட் மீ, நான் எப்போ நான் கில்ட்டு தரதை நிறுத்தினோ இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. இது நான் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நான் ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். ஓகே, ஏன்னா என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஃபுல்லாக பாதிக்கப்படுறது இந்த கில்ட்டுனால தானே தவிர இதனால கிடையாது. ஓகே, இந்த கில்ட்டுன்ற விஷயத்த சுத்தமாக ஒழிச்சிருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு டிப்பு தரேன். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு எனக்கும் தெரியும். ஓகே, அத்தனை யூடியூப் வீடியோ போட்டிருக்கான், இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருக்கான், அது இதுன்னு போட்டிருக்கான். ஸோ யூ நோ வாட் டு டூ. ஓகே, அதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. இப்போ சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே டைனியாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே, எடுத்தோன்னே உங்களால் வந்துட்டு இந்த பில்டிங்கை குதிக்க முடியாது. ஓகே, நீங்கள் இருக்கிறது இந்த பில்டிங்கில் இருக்கீங்க.
முதல்ல இங்கேருந்து இங்கே குதிங்க, அடுத்தது இங்கேருந்து இங்கே குதிங்க, அடுத்தது வந்துட்டு இடம் இல்லை, ஸோ அதனால் இப்படி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத்து எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எடுத்தோன்னே இப்படி 10வது மாடிக்கு டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோன்னே க்ரோத் இப்படி 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 போயிடும். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல ஜிம் போகணுமா, கார்டியோ ஆரம்பிங்க. கார்டியோ போகிறீங்களா, அடுத்தது கார்டியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயட் ப்ளஸ் கார்டியோவா, அடுத்து டயட்டு ப்ளஸ் கார்டியோ ப்ளஸ் ஒர்க் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்து பை மந்தாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்தையுமே ஒரே நாளில் உங்களால் மாற்றிட முடியாது. ஓகே, இட் வில் டேக் இட் ஓன் டைம், பட் யூ ஹேவ் டு வெயிட், அவ்வளோதான். சரி, இப்போ வந்துட்டு இந்த ராக்கெட் லான்ச் மெத்தடை பற்றி சொல்லணும். அதாவது சில டைம் நம்ம வந்துட்டு சோபாவில் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்டால் நோட்லான்னு வந்து உட்காருவோம். பட் அது 1 hour 1.5 hours அந்த மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க்கு போகணும்னு தோணும். சரி, இன்னும் ஒரு ரீல் அப்படின்னு தள்ளுறோம்ல, அந்த இடத்துல இந்த ராக்கெட் லான்ச் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு அடுத்த ரீல் தள்ளணும்னு தோணுதோ பட் ஸ்டில் உங்களுக்கு வெளியில் வேலை இருக்குன்னு தெரியுதோ, ஜஸ்ட் 10 seconds கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 லான்ச். தப்புன்னு அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இது எனக்கு பல டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பல டைம் ஒர்க் அவுட் ஆன ஒரு மெத்தட் இது ஒன்று தான். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்னு ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் நான் பார்த்த ஒரு மெத்தட் இது. இட் வில் ஆல்வேஸ் ஒர்க். ஓகே, நீங்கள் சும்மா ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது, வேறு வேலை இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜம்ப், அவ்வளோதான். அங்கேருந்து வேலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு 10 seconds மெத்தட், ஜம்பின் மெத்தட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் சொன்ன விஷயத்திலே தெரிஞ்சிருக்கும் உங்களோட பழைய ஹேபிட்ஸை போகி மாதிரி போட்டு எரிச்சிட்டு புது ஹேபிட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனல் திங் அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங்,